ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். ஏசாயா 65 வசனம் 18 முன்பகுதி. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். என்ன சிருஷ்டிக்கிறாராம்? முந்தின வசனம் பாருங்க, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று சொல்லிட்டு தான் இதை சொல்கிறார். நான் இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். திரும்பி அடுத்த பகுதி சொல்லுது, பின்பகுதி 18 பின்பகுதி, இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். எப்படி சிருஷ்டிக்கிறாராம்? எருசலேம்னா அவருடைய ஜனந்தான், அதுவும் அவருடைய நகரம். களி கூறுதலாகவும் அந்த ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் நான் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்கிறார். எப்படிலாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியை செய்கிறார்னா பாருங்க, 19 வசனம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து, திரும்பவும் களி கூர்ந்து, அதுமே அந்த எருசலேமின் மேலே நான் களி கூறுறேன், அதனால் எருசலேமை நான் என்ன பண்ணுறேன், களி கூறுதலாக அங்கே உள்ள ஜனங்களை களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் மாற்றுவேன். அதில் பாருங்கள், அடுத்து திரும்பவும் வாசிக்கிறேன், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறனால தான் அவர் எருசலேமை களி கூறுதலாகவும் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அதனால் நீங்கள் எப்போவுமே நான் இப்படி சிருஷ்டித்ததுனால நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இப்போ மகிழ்ச்சியும் களி கூறுதலும் எத்தனை தடவை வருது பார்த்தீங்களா? அந்த 18 19 வசனத்தில் 3 தடவை அதை மகிழ்ச்சி களி கூறுதல், மகிழ்ந்து களி கூறுதல்னு சொல்லி வருது. அப்போ எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மீது நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சியாகவும் களி கூறுதலாக இருக்கிற பண்ணால அவர் அப்படி நம்மை பார்த்து சொல்கிறாரு, நான் சிருஷ்டித்ததுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்போ களி கூறுனா என்னென்னலாம் நடக்கும்னு பாருங்கள். முதலாவது, அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு பாருங்க, முதலாவதாச்சா. ரெண்டாவது பாருங்க, அங்கே அற்ப ஆயுசு உள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். அப்படின்னா என்ன? அற்ப ஆயுசுலே சின்ன பிள்ளைங்க இறந்து போதுங்களே, அப்படிலாம் இருக்காது. அதே மாதிரி பூரணமாகாத வயதில் கிழவனாக ஆகாமல் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மறிக்க மாட்டாங்க. எல்லாம் பூரண வயது உள்ளவர்களாக தான் மறிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்லா வாஸ்து பாருங்க. அடுத்தது, 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அப்படி 100 வயது பூரண வயது உள்ளவங்களாம் மறிச்சா கூட அவங்க எப்படி இருப்பாங்க? திடகாத்திரமாக உள்ளவங்களாம், வாலிபர்கள் போல அவங்க எண்ணப்படுவாங்க. 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். பாவி பற்றி நமக்கு இப்போ வேண்டியதில்லை, நம்முடைய ஜனங்களை குறித்து மட்டும் தான் அவர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் பாருங்கள், எப்படி களி கூறுதல் மகிழ்ச்சி உண்டாகுமா? 21 வசனத்தில், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி மற்றவங்க குடியிருக்கிறது அதெல்லாம் இல்லை. அவங்க நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க விருட்சங்கள் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நீடிய நாட்களாய் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். தங்கள் கைகளில் பிரயாசப்பட்டு என்ன செய்கிறாங்களோ அதை அனுபவிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கைகளின் பிரயாசத்தை அவங்க சாப்பிட முடியாதபடி அவங்க மறித்து போயிடுவாங்க, இல்லை சிக்காயிருவாங்க, எல்லாருக்கும் வீட்டில் சாப்பிட முடியாது, அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை, கைகளின் பிரயாசத்தை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, வீணாக உழைக்க மாட்டாங்க, தேவைக்கு மட்டும்தான் உழைப்பாங்க. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? தம்முடைய ஜனத்தை குறித்தும் தம்முடைய நகரத்தை குறித்தும், நகரத்தில் வாழும் தம்முடைய ஜனங்கள் களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஏனென்றால் நானும் அவர்கள் மேலே களி கூறுறேன், அவங்க மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை பாயிண்ட்ஸை ஆண்டவர் சொல்கிறார். அதனால் என் ஜனம் மட்டும் இல்லை, அவர்கள் சந்ததியார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். கடைசி வசனம் 24 வசனம் பாருங்கள், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியான வசனம் கூட, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவர்கள் தீங்கு செய்வதுமில்லை கேடுண்டாக்குவதுமில்லை என்று
கர்த்தர் சொல்கிறார். அது மூலமோ, மிருகங்கள் மூலமோ, சர்ப்பத்தின் மூலமோ, ஓநாய் மூலமோ, அதெல்லாம் இல்லை. எல்லாரும் ஒருங்கிணைந்து இருப்பாங்க. மிருகங்கள் கூட ஒருங்கிணைந்து இருக்கும். யாருமே என்னுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட களி கூறுதலும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் படைத்த அந்த புதிய வானம், புதிய பூமி, அவருடைய சிருஷ்டிப்பு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொன்னால், நாமும் புது சிருஷ்டியாய் காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தமான ஒரு வாழ்வாழ நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைவும், நம்மை குறித்து அவர் களி கூறும்போது அவர் நம்மீது அவர் என்ன பண்ணுவார், நமக்கு அந்த களி கூறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். புதுவானம் பூமி படைத்தும் ஜனங்கள் களி கூர்ந்து மகிழ, என்றென்றும் நிராசீர்வதிப்பீர், என்றும் நாங்கள் மறவோம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய ஜனங்களை நீர் எங்களை குறித்து நீர் மகிழ்கிறீர், எங்களை குறித்து நீர் களி கூறுகிறீர். அதனால் நாங்களும் கர்த்தாவே உம்முடைய சிருஷ்டிப்பாகிய நாங்கள் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறும்படியாக நீங்கள் எங்களை செய்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் அதில் எழுதி வச்சுருக்கீங்க. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி நீர்தான் எங்களுக்கு ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் புது சிருஷ்டியாய் மாறி எங்களுடைய பாவங்கள்லாம் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். 1 தீமோத்தேயு 5:6. இன்றைய கேள்வி, சிலருடைய எவை எண்ணமாய் இருந்து எதற்கு முந்திக் கொள்ளும்? சிலருடைய எவை எண்ணமாய் இருந்து எதற்கு முந்திக் கொள்ளும்?